ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஹல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஹல்வாவை நம்ம எதை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கேரட் வச்சு அல்வா பண்ணணும், பீட்ரூட் வச்சும் அல்வா பண்ணணும், நெல்லிக்காவை வச்சு குல்குந்து பண்ணணும். இன்றைக்கி நம்ம சொரைக்காவை வச்சு நல்ல டேஸ்டியான அல்வா பண்ண போகிறோம். இந்த அல்வாவுக்கு நம்ம பிஞ்சு சொரைக்காவாக எடுத்துக்கிடணும். ஏன் நம்ம பிஞ்சு சொரைக்காய் எடுக்கணும் அப்படின்ட்டு அதில் வித்துக்கள் இருக்கும். அந்த வித்தை பிஞ்சுனா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெரிய சொரைக்காவாக இருந்தனா அந்த வித்துக்களை எல்லாம் எடுத்துட்டு தான் துருவணும். இப்போ கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த அல்வாவுக்கு நெய்யும் அதிகமாட்டு தேவைப்படாது, சீனியும் அதிகமாட்டு தேவைப்படாது. சீக்கிரமாகவே 10 நிமிஷத்துக்குள்ளாகவே இந்த அல்வா செய்திடலாம். சொரைக்காவும் விலை அதிகம் கிடையாது, குறைவான ரேட்டில் தான் விற்கிறாங்க. இந்த மாதிரி கேரட் துருவக்கூடியதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சொரைக்காவை எடுத்து அதில் 3/4 பாகம்தான் நான் இந்த அல்வாக்காக எடுத்திருக்கேன். இந்த அல்வாவில் வேலைன்னு பார்த்திங்கன்னா துருவது மட்டும்தான் வேலை. நல்ல துருவி எடுத்தாச்சு. இனி எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். எது செய்தாலுமே நம்ம அளந்து செய்துட்டோம்னா நம்ம அடுத்த டைம் செய்யும்போதும் நமக்கு கரெக்டாட்டு இருக்கும். மெஷர்மெண்ட்டு கப் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு சொரைக்காய் துருவல் எடுத்துருக்கோம். இனி ஒரு மீடியம் சைஸ் குக்கர் எடுத்து அதில் போட்டுடலாம். அடுத்ததும் ஒரு கப்பு துருவல் நமக்கு கிடச்சிருக்கு. மொத்தமாக 2 கப்பு சொரைக்காய் துருவல் கிடச்சிருக்கு. சொரைக்காயில் இயற்கையிலேயே அதிகமாட்டு தண்ணி சத்து இருக்குது. அதனால் நம்ம இதில் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு கப்பையும் குக்கரில் போட்டாச்சு. இனி ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு நல்ல திக்கான பால் நான் ஊற்றிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். தண்ணீர்லாம் ஊற்ற வேண்டாம், இது இவ்வளோமே கரெக்டாக இருக்கும். நமக்கு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் போட்டு எடுத்தாச்சு. நல்ல சூப்பராட்டு நமக்கு சொரைக்காய் துருவல் குக் ஆகிட்டு, ஆனாலும் அந்த பால் வற்றவே இல்லை. இனி ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிடலாம். இனி நல்லா கொதித்து இந்த பால் வற்றட்டும். பாலில் இந்த சொரைக்காய் துருவல் குக் ஆகிறதுனால ரொம்பவே டேஸ்டியாட்டு இருக்கும். நல்லா கொதித்து பால் எல்லாம் வற்றியாச்சு. இனி நம்ம இதுக்கு சீனி ஆட் பண்ணிடலாம். நான் 2 கப்பும் சொரைக்காய் துருவல் போட்டிருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு தான் சீனி போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாட்டு இருக்கும். சீனி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சீனி போட்ட பிறகும் கொஞ்சமாட்டு தண்ணி விடும், அந்த தண்ணீரும் வற்றணும். சீனி போட்டதுனால தண்ணீர் விட்டுருக்கு பாருங்கள். தண்ணீர்லாம் வற்றிட்டு வருது. உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். நான் கொஞ்சமாக க்ரீன் கலர் போட்டிருக்கேன். கலரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கலர் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நல்ல சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இனி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இந்த 1 டீஸ்பூன் நெய் தான் நான் ஊற்றிருக்கேன். ஸ்பூனில் இருந்த நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த தண்ணீர் வற்றது வர அடுப்பில் கிடந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிடலாம். நான் கொஞ்சமாக வாட்டர்மெலான் சீட் மட்டும் போட்டிருக்கேன். தண்ணீர் எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்தாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியும் 2-3 அல்வா ரெசிபி போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த அல்வா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும், வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலோ சீக்கிரமாட்டு 10 நிமிஷத்தில் இந்த அல்வா செய்திடலாம். நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கே தெரியும் இதை சுரைக்காய் அல்வா அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.